விருச்சிகம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உடைய குடும்பத்துக்குள் இருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்கள் இப்பொழுது குடும்பத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் அது இத்தனை நாட்கள் பிரச்சனைகளை தேடி கொடுக்காமல் தான் இருந்தது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அது தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு வம்பு தும்புக்களுக்கும் உடைய வாழ்க்கையை போக வைக்கும். விருச்சிகம் ராசியான உடைய வாழ்க்கைக்குள்ள இயல்பாகவே ரகசியங்களை மனதிற்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன் உங்களிடம் நெருங்கி பழகிய உறவுகளாகவே இருந்தாலும் விருச்சிகம் ராசியான யாராக இருந்தாலும் உங்களிடம் இருந்து உண்மைகள் என்பதை கூறவே மாட்டார்கள். அப்படித்தான் நீங்களும் இன்னும் சில மனிதர்களின் வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான விஷயங்களும் குடும்பத்தினருக்கு தெரியாமல் நீண்ட காலங்கள் கூட நீங்கள் மறைத்து வைத்திருக்கலாம். குடும்பத்திற்கு தெரிந்தால் அவர்கள் கஷ்டப்பட்டு விடுவார்களோ அல்லது நம்மீது தேவையில்லாத ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை வைத்து விடுவார்களோ என்று நினைத்து கொண்டு நீங்கள் எல்லா விதமான ரகசியங்களையும் மறைத்து அப்படியே வைத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த போது குடும்பத்தில் இருந்த நம்பிக்கை அடித்தளமை அப்படியே குலைந்து போயிருக்கும். நீங்க இப்படி செய்துவிட்டாய், உன்னை எந்த அளவுக்கு நாங்கள் குடும்பத்துல முக்கியத்துவம் காட்டினோம், இருந்தாலும் ஏன் இந்த அளவுக்கு சின்ன சின்ன செயல்களை செய்தாய், ஏன் பொய்களை கூறினாய் என்றெல்லாம் உங்கள் மீது அவர்கள் பேசிய வார்த்தைகள் இன்னும் சில கஷ்டத்தை தேடி கொடுக்கும். அது நடந்திருக்கலாம் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கூட நடக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கொண்டுங்க. நீங்க தப்பு செய்யும் போது எதுக்கு இருக்கிறவங்க உங்களை திட்டினால் ஒருபோது நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா அன்பாக பேசுறதும் அட்வைஸ் பண்றதும் உங்களுடைய உறவினர்கள் அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ள உங்களை அறியாமலேயே கண்ணீர் துளிகள் என்பது நிச்சயமாகவே வந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். சிலருக்கு பழைய காதல், பண விஷயங்கள், சொத்து தொடர்பான தகவல்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவந்த பெரிய அதிர்ச்சிகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த சம்பவங்கள் குடும்ப உறவுகளில் நீண்ட கால தாக்கத்தை கூட ஏற்படுத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உணர்வுகளை தவறாக பயன்படுத்திய ஒரு நபர்களும் இருப்பார்கள். உங்களுடைய இலக்கிய மனதிற்குள் நுழைந்த சுயநல சூறாவளிகள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம், எப்படி உங்களை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் கொண்டு போய் சிக்க வைக்கலாம் என்றெல்லாம் நினைத்து பார்த்த நபர்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். வெளியில் நீங்கள் எவ்வளவு தான் கரடு முருடாகவே காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் ஒரு குழந்தையை போல மிகவும் இலகிய மனம் படைத்தவர்கள். யாராவது கஷ்டம் என்று அழுது கொண்டே உங்களிடம் வந்தால் உங்களால தாங்க முடியாது. உங்களுடைய இந்த ஆழமான உணர்ச்சிகளையும் பாசத்தையும் உங்களை சுற்றியுள்ள சில சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாகவே பயன்படுத்தி கொண்டார்கள். உங்களிடம் பாசம் காட்டுவது போல நடித்து உங்களின் உணர்வுகளோடு விளையாடி தங்களுக்கு தேவையான காரியங்களையும் உதவிகளையும் சாதித்து கொண்ட காரியங்கள் முடிந்ததும் உங்களை ஒரு கறிவேப்பிலையை போல தூக்கி எறிந்துவிட்டு போன நபர்கள் நிச்சயமாகவே இருப்பார்கள். அதற்கு பிறகு கிடைத்த பரிசு இதுதானா என்று நீங்கள் உள்ளுக்குள்ளேயே குமரி குமரி அழுத ஒரு தருணங்களும் அழுத நாட்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா? அது இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை காயப்படுத்தி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கேட்க வேண்டும் என்றால் அதனை கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு விடையே கொடுக்கிறேன். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதுவிதமான இலக்குகள் இப்பொழுது பிறக்கும். அந்த இலக்குகளை நீங்க இப்பொழுது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உங்களுக்குள்ள உணர்த்தக்கூடிய ஒரு தருணங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சமூக பணிகளில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அரசு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும். அப்படிப்பட்ட ஒரு காலங்களும் நேரங்களும் இனிமேல் நிச்சயமாகவே வந்துவிடும். எதிர்பாராத சில வரவுகள் உடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். வியாபார பணிகளில் லாபங்கள் என்பது அதிகரிக்கப் போகிறது. காப்பீட்டு பணிகளில் மேன்மைகள் ஏற்படும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே ஒரு நல்ல நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவும் நல்ல விதமான சில காரியங்களாகவும் உடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகுது. அதனையும் கொஞ்சம் நீங்கள் இப்பொழுது கவனமாக பார்த்து வைத்துக் கொள்வது தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீண்ட நாள் ரகசியமாக இருந்த வேதனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும். விருச்சிகம் ராசியான உங்களுக்கு வாழ்க்கையில மற்றவர்களின் அறியாத பல மனக்காயங்களும்
உள்ளுக்குள்ள புதைத்து வைத்த வேதனைகளும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை போய் யாரிடம் கூறுவது, யாரிடம் கூறினால் அது சரியாக இருக்கும் என்று தெரியாமல் நீங்கள் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய பிரச்சனைகளையே நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். பல ஆண்டுகளாக யாரிடமும் பகிர முடியாமல் மனதிற்குள் சுமையாக வைத்திருந்த சில சம்பவங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலங்களானது உருவாகிவிட்டது. உங்களை வருத்திய நினைவுகள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கும். ஒரு காலத்தில் தூக்கமின்றி தவிக்க வைத்த பிரச்சனைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையவே கட்டுப்படுத்த முடியாது. மனதிற்குள் மறைத்து வைத்த கண்ணீருக்கும் சொல்ல முடியாத வழிகளுக்கும் ஒரு விடையானது இனிமேல் கிடைக்கும். இந்த காலங்கள் உங்களுக்கு உள்மன சுதந்திரத்தையும் புதிய நம்பிக்கைகளையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயல்களையும் செய்து பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில புதிய திசைகளை திறக்கக்கூடிய ஒரு ஐடியாக்களும் இனிமேல் கிடைத்துவிடும். 2 அத்தியாயத்தின் முடிவில் ஒரு புதிய உதயங்கள் என்பது உருவாக்கி அது உங்களுடைய மனதையே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய்விடும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான பாதையில் செல்லாமல் பல அலக்களிப்புகளையும் திருப்பங்களையும் சந்தித்து நின்ற இடத்திலேயே முடங்கிய ஒரு உணர்வை கூட தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய தூய்மையான உன்னதமான திசைகளானது திறக்கப் போகிறது. அது ஒரு புதிய தொழில் தொடக்கமாகவோ புதிய ஊருக்கு மாறுவதாகவோ அல்லது உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலையும் அடுத்த கட்டத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய ஒரு உன்னதமான மாற்றமாகவோ நிச்சயமாகவே இருக்கும். அது ஒரு புதிய உதயம், புதிய நம்பிக்கையோடு உங்களை தேடி வரக்கூடியது என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா, அது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன பாடங்களை தேடி கொடுக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து வையுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். பல ஆண்டுகளாக யாரிடமும் பகிர முடியாமல் மனதிற்குள் சுமையாக வைத்திருந்த சில சம்பவங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலங்களானது உருவாகிவிட்டது. உங்களை வருத்திய நினைவுகள் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கும். ஒரு காலத்தில் தூக்கமின்றி தவிக்க வைத்த பிரச்சனைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையவே கட்டுப்படுத்த முடியாது. மனதிற்குள் மறைத்து வைத்த கண்ணீருக்கும் சொல்ல முடியாத வழிகளுக்கும் ஒரு விடையானது இனிமேல் கிடைக்கும். இந்த காலங்கள் உங்களுக்கு உள்மன சுதந்திரத்தையும் புதிய நம்பிக்கைகளையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயல்களையும் செய்து பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வாழ்க்கையில புதிய திசைகளை திறக்கக்கூடிய ஒரு ஐடியாக்களும் இனிமேல் கிடைத்துவிடும். 2 அத்தியாயத்தின் முடிவில் ஒரு புதிய உதயங்கள் என்பது உருவாக்கி அது உங்களுடைய மனதையே நல்ல ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாகவே கொண்டு போய்விடும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான பாதையில் செல்லாமல் பல அலக்களிப்புகளையும் திருப்பங்களையும் சந்தித்து நின்ற இடத்திலேயே முடங்கிய ஒரு உணர்வை கூட தேடி கொடுத்திருக்கலாம். ஆனால் நாளை முதல்